Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமேசானில் நீங்கள் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகி வந்திருந்தாலோ இல்லை அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலோ அதை எப்படி நாம் அமேசானில் ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாட் ரிட்டர்னபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு ரிட்டன் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை அவங்க வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ரிட்டனுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். அதுக்காக நாம் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் அமேசானில் உங்களோட ஆர்டர்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாமே இங்கே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம்ஸ்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டில் எதெல்லாம் ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளோ அது எல்லாமே வந்து இங்கே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக வந்து அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ரீசன் பொருத்தமாக இருக்கோ அந்த ரீசனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ரீசன் வந்து பொருத்தமாக இருக்கோ அந்த ரீசனை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ரிட்டன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ரிட்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பை பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆப்ஷன் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிட்டன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அது எப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமேசானோட பாலிசி படி அவங்க வந்து ஒரு வாட்டி தான் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுவே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. ஒன்லி வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷனை வந்து கொடுக்கலனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நியூ ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நாம் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸை இங்கே வந்து எடுத்துக்கும். ஒருவேளை அந்த அட்ரஸ் இல்லைனா நீங்கள் வந்து சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து அட்ரஸை மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து எங்கே வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இப்போ அமேசானில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகே கைஸ், இப்போ வந்து நாம் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி வந்து ரிட்டன் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிற ப்ராடக்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ரிட்டர்ன் ஐட்டம்ஸ்னு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அமேசானோட பாலிசி படி ஒரு வாட்டி தான் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை தான் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் வந்து ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் 2 ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இங்கே ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்குள்ளே அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் ஐட்டம்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ அதுபோல் இல்லாதவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிட்டன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தா அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கேயும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ரீசன் ஓகேவோ அந்த ரீசனை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. கமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து எதில் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து நமக்கு கேட்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அமேசான் பே பேலன்ஸில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ரீஃபண்ட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷோ ஆகும். நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நேரிலலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்லி வந்து அக்கௌண்ட்டில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் அமேசான் பே பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 4 ஹவர்ஸ்லேயே வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணிவிடுவோம், அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அமேசான் பேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு பேலன்ஸாக தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு வந்து நீங்கள் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை வச்சு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கில் தான் ரீஃபண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். அதில் வந்து சூஸ் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் இங்கே ஷோ ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அமேசான் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட அமேசான் ப்ரொஃபைலில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க்கோட IFSC கோட் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரியும்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். IFSC கோட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ என்னோடய பேங்க்கோட IFSC கோடை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேமு, பிரான்ச்சோட எந்த பிளேஸு, அது எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். கீழே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸாக கரண்ட்டாக அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க. சேவிங்ஸாக இருந்தால் சேவிங்ஸ்னு கொடுத்துங்க, கரண்ட்டாக இருந்தால் கரண்ட்டுன்னு கொடுத்துங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சூஸ் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து அதில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பிக்கப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் எந்த டைமுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அது ஓகேனா நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. ஒன்ஸ் பிக்கப் அட்ரஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் யுவர் ரிட்டன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்கப் டைமுக்கு வந்து அமேசானோட டெலிவரி ஏஜென்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வாங்கிட்டு போன பிறகு ஒரு 3 to 5 டேஸில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து அமேசான் பேக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 4 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதுவே பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கல பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பேஜில் போய்ட்டு ரிட்டன் ஆர் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் நாம் அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.